பிரைஸ் தி லார்ட் டியர் சில்ட்ரன். உங்களை எல்லாரும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா வாரமும் நீங்க ஆன்லைன் தொடர்ந்து பாக்குறீங்கல்ல சண்டே கிளாஸ். வெரி குட் சில்ட்ரன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்? பிரேயர் பண்ணுவோம். அப்ப பிரேயர் அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி இருக்கணும்? கண்ணை மூடணும், கை கூப்பணும், முட்டி போடணும். பிரேயர் முடிக்கும் போது என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது சாங். சங்கீதம் 138:1 என்ன வசனம் இருக்கு தெரியுமா? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் அப்படின்னு இருக்கு. அப்போ பாட்டு பாடும் போது ஏசப்பாவை நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாட போறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணும்? நீங்களும் உங்க முழு இருதயத்தோட நீங்க என்ன பண்ணும்? ஏசப்பாக்காக பாட்டு பாடணும். ஏசப்பாக்கு ரொம்ப பிரியம் நீங்க பாட்டு பாடுறது. அடுத்தது வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 119:104 என்ன இருக்கு தெரியுமா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அப்படின்னு இருக்கு. ஏசப்பாவோட வசனம் நம்மள உணர்வடைய செய்யும். ஏசப்பாவோட வசனம் வார்த்தை நம்மள பரிசுத்தமாக்கும், பாதுகாக்கும். உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், நம்மள போதிக்கிற வார்த்தைகள், வழிநடத்துகிற வார்த்தைகள். அப்ப ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? பயபக்தியா கவனத்தோடு உட்காரணும். ஓகேவா பிள்ளைங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணும்? ஏசப்பா யார் மூலியமா வேணா பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தைய கவனத்தோடு நீங்க கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மெமரி வேர்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாரம் சொல்றாங்கல்ல, எவ்ரி வீக் என்ன பண்றாங்க? மெமரி வேர்ஸ சொல்றாங்க. அழகா வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. நீங்களும் எடுத்து அனுப்ப ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க வீடியோ எடுத்து அனுப்பலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க பார்க்கலாமா? அடுத்தது டெஸ்டிமனியா 4NS எவ்ரி வீக் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம் புதுசா. என்ன தெரியுமா? ரொம்ப ஆவலா இருக்கீங்கல்ல. அன்சங் ஹீரோஸ் ஆஃப் த பைபிள் அப்படின்னா என்ன தெரியுமா? பைபிள்ல மறைந்து அப்படி இல்லைன்னா அதிகமா பேசப்படாத சிலரை குறித்து நம்ம பார்க்க போறோம். எல்லா வாரமும் ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். இந்த வாரம் யார பத்தி என்னன்றத நான் கூட ரொம்ப ஈகரா இருக்கிறேன். ரொம்ப ஆசையா ஆவலா வெயிட் பண்றேன். நீங்களும் பாருங்க யார பத்தி நீங்க சொல்ல போறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பிள்ளைங்களா. சோ நீங்க என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க, போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க, என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன வசனம் சொல்றாங்க, எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கும் போது நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பஸ்தமுள்ள பல்லோ பிதாவே, இந்த நாளில் இந்த சாயங்கால வேளையிலும் கத்தாவே மெய் துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் மெய் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், மாறாதவர், உண்மையுள்ளவர் கத்தாவே. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயமுள்ள கத்தர் கத்தாவே. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து ஆண்டவரே நீர் மரித்ததினாலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு, இரக்கம், தயவு பெரியது கத்தாவே. அதற்காக துதித்தும் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே, சத்திய ரட்சிப்புக்காக, சந்தோஷத்துக்காக, சமாதானத்துக்காக துதிக்கிறோம் கத்தாவே. இப்பொழுதும் கூட விசேஷமாய் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு வாரம் கத்தாவே இது எந்த விதமான தடையும் இல்லாதபடி ஆண்டவரே நடக்கும்படியாய் தேவரீர் ஆண்டவரே நீர் பாராட்டுகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாளின் ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீரே முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் கத்தாவே. ஒவ்வொரு செஷன்ஸையும் தேவநீர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சிரோம் கத்தாவே. ஆண்டவரே, சிங்கிங் செஷன் காமெடி சமூகத்தில் வரோம். எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக உற்சாகமாக ஆண்டவரே பாடி மகிமைப்படுத்தும் பொழுதும் கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமைப்பட கிருபை செய்துள்ள சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்துக்காக என்னுடைய சமூகத்தில் வர கத்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்பட தேவனே கிருபை செய்துள்ளோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் உதவி செய்யும் கத்தாவே. ஆண்டவரே, மெமரி வேர்ஸ் கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே ஒவ்வொரு வாரம் கத்தாவே வசனங்களை மனப்பாடம் பண்ணி கத்தாவே ஆண்டவரை ரிசைட் பண்ணும் பொழுதும் தேவனே அதற்கேற்ற பலனை நீர் கிருபையாய் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சிரோம் கத்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்தாவே அநேகர் கத்தாவே சிறு பிள்ளைகள் கத்தாவே
வசனங்களை மனப்பாடம் பண்ணவும் கத்தாவே அதை மனதிலே பதித்து வைத்து கொள்ளவும் தக்கதாய் கிருபை செய்யும் கத்தாவே. ஆண்டவரே டெஸ்டிமனி டைமுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லாமே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாய் கிருபை செய்தല്ലോ சுவாமி. ஆண்டவரே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒருவரே நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. ஆண்டவரே மறுபடியும் கத்தாவே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேவரீர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய ஆளுகை இருக்கத்தக்கதாய் கிருபை செய்துள்ள கத்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் கத்தாவே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் மூலமாக உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ள கத்தாவே. ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகளும் கூட கத்தாவே இன்னும் அதிகமாய் கத்தருடைய காரியங்களிலே ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ந்து பெருகும்படியாய் தேவனே இந்த ப்ரோக்ராம் மிகுந்த பிரயோஜனமாய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே அமையும்படியாய் பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் கெஞ்சிரோம் கத்தாவே. மறுபடியும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் உடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்தவளாய் இந்த சிறு ஜெபத்தை கத்தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் இருக்கும் பிதாவே, ஆமென். Let's all join in singing and praising God. It's time to listen to God's word. Praise the Lord, children. Hope all of you are doing good and you are waiting to listen to God's word today. Before going to the lesson, let us look to the Lord in prayer. Gracious Heavenly Father, wonder-working God, we thank and praise you for giving us this wonderful time to come before your presence to listen to your word. Father, we thank you for loving us and giving your life on the cross of Calvary and saving us. Lord, now as we are waiting to listen to the lesson, Lord, help us to listen attentively. Speak to each and every one of us. I especially bring myself under the sprinkling of your blood. Your presence may lead us and guide us. I humbly ask this prayer in the mighty and matchless name of my Lord and my Savior, Jesus Christ. Amen. Now, children, we have come to the fag end of our vacation, and for some the schools have already begun, right? Hope you all had been to VBS in your holidays, enjoyed God's word, and some of you have been saved. Yes, children? Now, as God's children, let's learn how we can get ready spiritually to go to schools. Okay? God has given us different names. You have learnt in your Sunday class that God has called us by different names. That is, He has called us as friends, brothers, okay, and so on. But in today's lesson, we'll be learning about one more name. That is, turn with me to 1 Corinthians 5:20.
Can you guess the name, children? Yes, that is, we are ambassadors for Christ. Do you know who is an ambassador? Who is an ambassador, children? Yes, an ambassador is the one who represents his country in the foreign country. யாரு ambassadorனா ஸ்தானாதிபதி. யார் ஸ்தானாதிபதி? அவங்க கண்ட்ரி பற்றி இன்னொரு கண்ட்ரியில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ எங்களுக்கு ஆண்டவர் he has called us as ambassadors. That means we are representing Christ and his kingdom in this world. Isn't it wonderful, children? இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், ஏசப்பா பற்றி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் முன்னாடி நாங்கள் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறோம், ஏசப்பா பசங்க நாவோ அனி நாங்கள் என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அங்கே எல்லாருக்கும் தெரிய வருது, நம்ம ஆக்ஷன்ஸ் மூலமாக, நம்ம பிரவர்த்தனை மூலமாக எல்லாருக்கும் தெரியுது. அதை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சர்ச்சில், வீட்டில், எல்லா இடத்துலையும் நம்ம சேஞ்ச்டு பிஹேவியர். இப்போ நிறைய பேர் விபிஎஸ்ல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கல்ல. ஸோ நம்ம நேச்சரெல்லாம் என்ன ஆகணும், ஸ்லோவாக பழைய நேச்சரெல்லாம் போயிட்டு இட் வில் பி நியூ வி வில் பி known as followers of Christ. ஓகேயா? ஸோ ஸ்கூலில் கூட இவர் கிறிஸ்டியன், இவருக்கு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு நம்ம நேச்சர் மூலமாக தெரிய வருது. அது எப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணலாம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் discipline. Now children, this is the first and foremost Christian duty everybody have to follow. Enadhu? Early in the morning you have to get up, kneel down and pray and worship the Lord, because God loves those who seek him early. First Samuel, first chapter, 19th verse என்ன சொல்லுது? Elkanah and his family, they used to go and worship the Lord. They used to get up early in the morning and worship the Lord. So worship பண்ணும்போது God will fill us with his happiness. அதுக்கப்புறம் நீங்கள் புக் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன படித்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் கரெக்டாக இட் வில் be in your head. அப்போ நீங்கள் அது எஃபர்ட் எடுத்து திரும்ப படிக்கிற அவசியம் இல்லை. God will help you to remember what all you study. Okay? Then being regular to church. Children, this is the secret. சர்ச்சுக்கு ரெகுலராக எவ்ரி வீக் டைமு கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா யூ ஆட்டோமேட்டிக்கலி செக்யுலர் ஸ்டடீஸுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைமுக்கு போவீங்க. எதுக்கேன்னா சர்ச்சில் நான் சீக்கிரம் ஆண்டவருக்காக நான் வெயிட் பண்ணணும். பிகாஸ் ஹீ இஸ் அ good big God, great God. He is the one who has created heaven and earth. No children? So ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணணும். we have to wait for the Lord. ஆனால் நம்ம லேட்டாக வரோம்ல, சர்ச்சுக்கு லேட்டாக வரோம். சம்டைம்ஸ் சின்ன ரீசனுக்கே இல்லை, தலைவலி வந்துச்சு, என்னாரும் வயிறு வலி வந்துச்சுன்னா we'll quote all the reasons and we'll miss Sunday church, Sunday class, everything. ஆனால் ஆண்டவர் அதுக்கு இஷ்டப்படலை. God has taught us to be regular to church. சண்டே கிளாஸ்க்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மிஸ் பண்ணக்கூடாது. when you come in faith, Lord will heal you. அதுதான் நமக்கு இருக்கிற blessing. இங்கே பாருங்கள், எல்கானா என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சாமியல் ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd verse our family ரெகுலராக எவ்ரி இயர் they used to go to the church. அவருக்கு எருசலேமில் இருந்த அந்த தேவாலயத்துக்கு எவ்ரி இயர் தே யூஸ் டு கோ. இல்லை, மிஸ் பண்ணாமல் போவாங்க. பாருங்கள் எவ்வளோ பிளெஸ்ஸிங்கு அவருக்கே. God gifted them Samuel. He was the first and the best prophet. இல்லைங்களா? அவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது அதில். ஓகேயா? அப்புறம் நீங்கள் இங்கே சர்ச்சுக்கு டைமுக்கு வர்றது நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஸ்கூலுக்கு பங்க்சுவலாக போயிடுவீங்க. எல்லா லெசன்ஸும் ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் டைமுக்கு பண்ணிடுவீங்க. நம்ம ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு காட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் சின்ன வயசில் வசனம் படிச்சிருக்கீங்கல்ல, எக்லிசியாஸ்டிஸ் 3rd chapter 11th verse. He has done everything beautiful in his time. ஸோ எல்லாத்துக்கும் டைம் வச்சு அந்த டைமு கரெக்டாக ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்களும் என்ன பண்ணணும், நமக்கு ஆண்டவர் கொடுத்த டியூட்டிஸோ
பண்ணது நம்ம லேர்ன் பண்ணோன்னா டைமுக்கு வந்து சர்ச்சில் ஹெல்ப் பண்ணுறதோ இல்லைன்னா நீங்கள் வந்து சண்டே கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வரீங்கன்னா யார் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆஃப்டர் you have been told that you have to do certain work, then if you do it on time, God will bless you. When you are very much punctual in your duties, God will bless you. So being punctual is also very much important. அப்போ நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவீங்க, ஹோம்ஒர்க் கொடுத்த உடனே without fail you will complete it, you will never miss it, right? You will never be delay in doing your duties. அது நமக்கு ஆண்டவருக்காக நம்ம சாட்சி இருக்கிற மாதிரி அது மீனிங். இப்போ 1 Samuel 3rd chapter 1st verse என்ன இருக்குது, சாமுவேல் வந்து ஏலி தாத்தா கீழே இருந்து he was working in the house of God, he was ministering in the house of God. ஆண்டவர் வீட்டிலே இருந்த வேலையில் he was doing it இல்லைங்களா. இவ்வளோ நல்லா இருக்குது பாரு. யார் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஏலி தாத்தா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம பெரியவங்க இருக்காங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸோ இல்லை எல்டர் அங்கிளோ எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டர் நம்ம காட்டுறவங்கக்கிட்டே ட்ரைனிங் எடுக்கணும். நம்ம ட்ரைனிங் எப்படி எடுக்கிறது, ஃபுல் டைம் ஊழியத்துக்கு சமர்ப்பணை பண்ணவங்க மாத்திரம் கிடையாது. ஓகே, ஸோ வி ஆல்சோ கேன் லேர்ன் அவர் டியூட்டிஸ் ஃப்ரம் தெம், செட்டிங் திங்ஸ் இன் ஆர்டர், அதுக்கப்புறம் spreading mats and then helping teachers. என்ன விஷயம் இருந்தால் if you wait and if you do, just like Joshua was waiting for Moses in everything, எல்லாத்துலேயும் what did God do? God used Joshua after Moses. ஸோ பங்க்சுவலாக நீங்கள் டைமுக்கு தகின மாதிரி எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டாக பண்ணும்போது God will use you. ஓகே, next one வந்து you should make good friends. எப்படி நமக்கு ஸ்கூலில் குட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா? See what the Lord says in Amos 5th chapter 13 verse. God says that the days are evil, for it is an evil time. So what should you do? The prudent shall keep silence in that time. That means when we are God's children, when we love the Lord, God will give us special wisdom as to whom to make as friends. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நான் வந்து யார் ஹிருதயத்தையும் ஸ்கேன் பண்ண முடியாது. we cannot know. See, world is evil, you should know that. மனசில் நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கணும், only in the church good people are there. in my class ஸ்கூலில் good children are there, ನನ್ನ ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவனு அந்த மாதிரி you should not come to conclusion. Only Jesus is a good friend. If you see John 15:14 he says, ஆண்டவர் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூப்பிட்டுருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் சண்டே கிளாஸில் சின்ன வயசுலலாம் படிச்சிருக்கீங்கல்ல, ஆண்டவர் நம்ம God has told us that we are his friends. What does it say? Ye are my friends if ye do whatsoever I command you. So God has commanded us. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஏசப்பாக்கு. அவரோட நல்ல ஃப்ரெண்ட் யார் வேணும் நமக்கு? Christ is a good friend. He talks to us, he walks with us and he will guide us. அப்புறம் நல்லது கெட்டது சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குன்னா முக்கியமாக he has loved us and he will keep on loving. How much has he loved? He has loved very much, so that he gave his only begotten son for us. அவர் உயிரை நமக்காக கொடுக்குற அளவுக்கு he has loved us. See children, what a love this is. Can we explain it in words? No, we cannot understand with this minimum knowledgeல நம்ம ஆண்டவருடைய அன்பை வந்து இப்படி அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. so much he has loved us. Such a loving God we have, right children? So you should make good friends. அப்புறம் டீச்சர்ஸ்னால் பரிகாசியம் பண்ணுறவங்க, நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ்னால் வந்து சொல்ல பேச்சு கேட்காதவங்க, இவங்க கூட அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவங்க, யூ ஷுட் நெவர் மிக்ஸ் அண்ட் மிங்கிள் வித் தோஸ் சில்ட்ரன், பிகாஸ் you will have the tendency to learn what all they are doing. Okay, so we should be careful. See this verse, what it is written,
1 Corinthians 15th chapter 33. Okay, be not deceived, evil communications corrupt good manners. So when you mingle with evil friends who speak bad words, friends who will tease teachers, who will talk behind teachers, who will teach all bad things, டிவியில் பார்த்தது கெட்டது மோசம் அப்புறம் பரிஹாசியா இதெல்லாம் பண்ணுறவங்க இவங்க கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் சண்டே கிளாஸ்லே ஆண்டவர் உங்களுக்கு நம்ம மூலமாக டீச் பண்ண எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுவீங்க. What Sunday class auntie has taught you, what you have listened in the church, everything you will forget. அப்போ என்ன ஆகும்? It will corrupt all your good manners. So you should be very careful when you make friends. You ask the Lord, ஏசப்பா நான் யார் கூட இருக்கணும் ஸ்கூலில், நீங்களே காட்டுங்க, நல்லவராக காட்டுங்க அப்படின்ட்டு நீங்கள் ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட் ஹியர் டு காட். சி சில்ட்ரன், நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறத நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா டீச்சர் சொல்கிறது கூட நீங்கள் கவனித்து கேட்பீங்க. ஓகேயா? சி இன் Proverbs 20th chapter 12th verse it says, the hearing ear and the seeing eye the Lord hath made even both of them. So God has given each and every one a hearing ear. அப்படின்னா என்ன? நல்லா ஆண்டவர் சத்த கேட்குற மாதிரி காது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் வி ஷுட் நாட் மிங்கிள் வித் பேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிசன் டு தேர் தாட்ஸ், லிசன் டு தேர் அன்போடு அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன எம்எல்ஏ இஷ்டம் இருந்தால் நீ கேட்குறப்போ, எம்எல்ஏ இஷ்டம் இருந்தால் நீ பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தே வில் மிஸ்லீட் அஸ். பட் யூ ஷுட் நெவர் லிசன் டு தெம். யூ ஷுட் லிசன் டு your Sunday class teachers. You should listen to your parents who are godly. So when you practice listening to all of them, then God will give you special ear and eyes to recognize what is good and bad, and you will escape all this bad company. நாங்கள் ஆண்டவர் சத்த கேட்கல அப்படின்னா நாங்கள் அந்நிய தேவர்கள் மாதிரி. நீங்கள் Psalms 135:17 என்ன படிச்சிருக்கீங்க? அவங்களுக்கு காது இருந்து கேட்காது இல்லைங்களா? அந்நியருடைய விக்கிரகம் அப்படி தான் இருக்குது. ஸோ நாங்களும் அந்நியர் மாதிரி ஆகிடுவோம், காது இருந்தும் கேட்காது. ஆனால் தான் எவ்ரி சண்டே யூ ஷுட் ரிமெம்பர் அண்ட் யூ ஷுட் லிசன் கேர்ஃபுல்லி, இல்லைங்களா? நல்லா கவனிட்டு கேட்டிங்கன்னா தட் வில் கோ டு யுவர் ஹார்ட் அண்ட் இட் வில் ஒர்க். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? பீயிங் வைஸ். எப்படி விஸ்டம் வரும்? Yes, when you fear the Lord, you will get wisdom. So, in Exodus 35th chapter, 25 and 26 verse, we read that they were filled. பெச்சலேல் இல்லைங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? And all the women, Israelite women, were gifted with special wisdom to do all manner of work. ஸோ நீங்கள் என்ன சண்டே கிளாஸில் சரி சர்ச்சில் என்ன வேலை கொடுத்தாலும் ஆண்டவர் பயம் இருந்தால் அதை ரொம்ப வைஸாக பண்ணுவீங்க. எல்லா வேலையும் ரொம்ப வைஸாக பண்ணுவீங்க. ஆண்டி அங்கிள் எதனா சொன்னால், ஆண்டி இந்த மாதிரி கூட பண்ணலாம், இது நல்லா இருக்கும் ஆண்டின்ட்டு நீங்கள் சொன்னால் அவங்க எடுக்கிற மாதிரி God will bless you with special wisdom that will be provided only for those who fear God. Okay, so let's practice fearing God. Let's pray to God. So as we read in Psalms 34, Lord, please give us the fear of God. Teach us how to fear you. அப்படினு சொல்லி let us pray. Okay. நெக்ஸ்ட் ஹார்ட் ஒர்க். இது பாருங்கள், ரொம்ப அவசியம். ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். பெரிய மெமரி வர்ஸ் இருக்குன்னா நீங்கள் விட்டுடக்கூடாது. கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உங்கள் வசனம் லேர்ன் பண்ணதுக்கே கிவ் மீ விஸ்டம், அந்த பேஷன்ஸ் தாங்க அனி நம்ம என்ன பண்ணோம்? கேட்டணும். அப்போ என்ன ஆகும்னா God will give us wisdom to memorize God's word. கஷ்டானாலும் பரவாயில்லை, இல்லை in every Sunday I should recite memory verse. அந்த ஒரு
ஹார்ட் ஒர்க்கு நிம்மலே இருக்கணும். இது வரல, இது பெரிய வசனம், ஆனால் நான் சொல்லலை. சில்ட்ரன், நீங்களே நியாயம் பாருங்கள். எவ்வளோ ஹவு மச் வி டாக், ஹவு மெனி ஸ்டோரி புக்ஸ் வி ரீட் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் ஒன்லி 4 or 5 lines மெமரி வேர்ஸ் சொல்கிறதுக்கே லேர்ன் பண்ணதுக்கே சேட்டன் டசன்ட் அலோவ். Look at this. So you should work hard. You should learn the memory verse. Saturday உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிடையாது. மண்டேலிருந்தானே யூ ஹாவ் டு ஸ்டார்ட். ஸோ அகெயின் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலில் எந்த டியூட்டிஸ் கொடுத்தாங்களோ அது உடனே முடிச்சுட்டு what will you do? You will work hard. You will come home. You will practice all the sums and you will read all the lessons. அன்னைக்கு கொடுத்தது நீங்கள் முடிச்சிடுவீங்க. Then only after doing your part and when you pray, God will give you success. அதுதான் Proverbs 16:3 இருக்குல்ல. So you will be able to commit everything to God. Jesus, I have learned this, I have written this, please bless this, please add plus grace for this so that I will get good marks, Father. அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜபம் பண்ணலாம். அப்போ ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் elders and teachers. See 1 Timothy 5th chapter 17th verse, it says we have to honor them. இல்லைங்களா? நமக்கு டீச்சர்ஸ் ஆண்டவர் வசனம் சொல்லி கொடுக்குறாங்க, பைபிளில் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? ஹானர் பண்ணணும், டபுளாக ஹானர் பண்ணணும். உலகத்தில் இருக்கிறவங்க நமக்கு உலக லெசன் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் அஸ் லைஃப் லெசன்ஸ். தே ஆர் டீச்சிங் அஸ் ஹவு வி கேன் go to heaven, how we can live forever and ever with our Lord Jesus Christ. So isn't that more than what we learn in our secular studies, children? Yes, we should honor them. And in 1 Peter 5th chapter 5th verse, it says you should be humble enough. You should respect your teachers and your school teachers also. அப்போது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்னால் பக்தியோட விஷ் பண்ணிங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ்னால் how will you wish? ஏதோ just for namesake you won't wish, right? So with all due reverence you will wish them. See, God loves the humble heart. God loves humble children. Because why you tell me, children? See, our Lord Jesus Christ also was very humble. He left everything, what all he had, he left everything, and he was just so humble. He was beaten by the hands whom he created. இல்லைங்களா? மனுஷனை கிரியேட் பண்ண ஹேண்ட்ஸு ஹேண்ட்ஸுக்கு வந்து மனுஷர் என்ன பண்ணாங்க? வாட் டிட் his creation do? They beat him, they spit on him, they nailed him. Isn't it வெரி பெயின்ஃபுல், சில்ட்ரன்? நீங்களே திங்க் பண்ணுங்கள். நான் ஏசப்பா நமக்கு நல்லது தான் பண்ணாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? we beat him, we put him to death. But God by his abundant grace and through his plan he raised Jesus Christ. இல்லைங்களா? அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா எப்படி ஹம்பிளாக இருந்தாங்களோ அதே மாதிரி we also should be humble. Next, what should we do? We should pray for them. We should pray for all the Sunday class teachers and who all will teach us good and bad. You should pray for them. 1 Timothy 2:1 இருக்குல்ல, எல்லா மனுஷருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி what should we do? We should pray for our school teachers also, for our friends. நல்ல ஃப்ரெண்டுக்கும் ப்ரே பண்ணணும், எனிமீஸ்க்கு ப்ரேயர் பண்ணணும். அப்போது பார்ஷியாலிட்டி காட்டுற டீச்சர்ஸ்க்கும் ப்ரேயர் பண்ணணும், நல்லது சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். God loves them. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு இன்னும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. குட் ஒர்க்ஸ் பண்ணணும். Matthew 5:16 இருக்குது. என்னது? நம்ம குட் ஒர்க்ஸை பார்த்தா they will glorify God in heaven. ஐயோ ஏசப்பா, சில்ட்ரன் வந்து எவ்வளோ நல்லது செய்வாங்க தெரியுதா? அவளுக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, நமக்கு கொடுப்பாங்க. ஸோ see, this is the good works God has taught us to do. So we should never be selfish, children. நமக்கு யாராரும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா தைரியமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் இவருக்கே உங்கள் அன்பு காட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அனி ப்ரேயர் பண்ணி நீங்கள் குட் ஒர்க் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். குட் சமாரிட்டன் கதையை கேட்டிருக்கோம் இல்லை? ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லை யாருக்காரும் பென்சிலோ பென் இஃப் தே லூஸ், யூ ஹெல்ப் தெம் ஃபைண்ட் இட். இஃப் சம்மன் ஹஸ் நாட் ப்ராட் லஞ்சோ என்ன இருந்தால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுங்க. யூ வில் நெவர் பி ஹங்க்ரி. காட் வில் பிளெஸ் யூ. தட் இஸ் த ஒண்டர்
wonder and miracle God will do in your life. ஓகேயா? அது மாதிரி குட் ஒர்க்ஸ்ன்றது நமக்கு நீதி கிரியைகளோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, they will glorify our Lord Jesus Christ. Jesus will be very happy in heaven. சேட்டன் வந்து ரொம்ப வெக்காயிடும். ஐயோ ஏசப்பா பசங்க பாரு, ஏசப்பா மாதிரியே they have learned to do good works அப்படின்ட்டு அவருக்கு என்ன ஆகும், சைத்தானிக்கே வந்து வெக்காயிடும். So this is the blessing the Lord has given. So like this children, Proverbs 5th chapter 7th verseல என்ன இருக்குது, hear my words and depart not. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்படி நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கேட்டதை you should never depart from it. What all you have learned, you have to put it to practice. Then only the name of the Lord will be glorified. God will bless you and make you shine in this world, and He will keep you in high place, and all the people will know that you are a child of God. You are an ambassador for Christ. அம்பாசிடருக்கு எவ்வளோ மரியாதை இல்லைங்களா இந்த வேர்ல்டில்? அந்த அம்பாசிடருக்கு கொடுக்குற மரியாதையை ஆண்டவர் வந்து நமக்கு தரப்போகிறாங்க, ஆண்டவர் ராஜ்யத்தில் தரப்போகிறாங்க. எவ்வளோ வண்டராக இருக்குல்ல. how much we are eager to be ambassadors for Christ children. In heaven we can enjoy very much. Okay, so may the Lord God help you to decide and positively make up your mind to be an ambassador for Christ. God bless you children. Praise the Lord. Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. I am Jonah from Indus. Matthew chapter 5 verse 43 to 46. We have heard that it hath been said, thou shalt love your neighbors and hate thine enemies. But I say unto you, love your enemies, bless them that curse you, and do good for them that hate you, and pray for them which despitefully use you and persecute you, that ye may be the children of your Father which is in heaven. For he maketh the sun to rise on the evil and on the good, and sendeth the rain on the just and on the unjust. For if ye love them that love you, what reward ye have? Do not even the publicans the same? Thank you. I am the true vine, and my Father is the husbandman. Every branch in me that beareth not fruit, he taketh away, and every branch that beareth fruit, he purgeth it, that it may bring forth more fruit. John 15 verse 1 and 2. And now abideth faith, hope, charity, these three, but the greatest of these is charity. 1 Corinthians chapter 13 verse 13. These things have I spoken unto you, that my joy might be remain in you, and that your joy be full. John chapter 15 verse 11. Thou will be keeping in perfect peace whose mind stayed on thee, because he trusted on thee. Isaiah chapter 26 verse 3. And put on therefore as the elect of God, holy and beloved, bowels of mercies, kindness, humbleness of mind, meekness, long suffering. And the 2 Timothy and the Lord of and the servant of the Lord must not strive, but be gentle unto all men, apt to teach patience. Therefore to him that knoweth to do good and doeth it not, to him it is a sin. James 4:17. Hebrews 10:23. Let us hold fast the faith of our profession, for he is faithful that promised. Matthew chapter 11 verse 29. Take my yoke and learn from me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. Matthew chapter 16 verse 24 and 25. Then said Jesus unto his disciples, if any man will come after me, let him deny himself and take up his cross and follow me. For whosoever will save his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find. Philippians chapter 1 verse 10 and 11. Therefore that ye may approve things that are excellent, that ye may be sincere and without offense till the day of Christ, being filled with the fruit of righteousness, which are by Jesus Christ, unto the glory and praise of God. I am the true vine, and my Father is the husbandman. Every branch in me that beareth no fruit, he taketh away, and every branch in me that beareth fruit, he purgeth it, that it may bring forth much fruit. John 15:1 and 2. Thou shalt keep him in perfect peace, whose mind stayed on thee, because he trusted in thee. Isaiah 26:3. And now abideth faith, hope, charity, these three, but the greatest of these is charity. 1 Corinthians 13:13.
These things I said unto you, that my joy might remain in you, and that your joy might be full. John 15:11. But therefore put on the elect of God, holy and beloved, bowls of mercies, kindness, humbleness of mind, meekness, long suffering. Colossians 3:11. And the servant of God must not strive, but be gentle unto all men, apt to teach and patient. 2 Timothy 2:24. For him that Therefore for him that knoweth to do good and doeth it not, to him it is sin. James 4:17. Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and you shall find rest unto your souls. Matthew 11:29. Then Jesus said unto his disciples, For whosoever will come after me, let him deny himself and take up his cross and follow me. For whosoever will find his life shall lose it, and whosoever will lose his life for my sake shall find it. Matthew 16:24. I'm Emmanuel from Senior Boys. Um, I am the true vine, and my Father is the husbandman. Every branch that beareth no fruit, he taketh away. But every branch that beareth fruit, he purgeth it, and it may bring more fruit. John 15, verse 1 and 2. Now abideth faith, hope, charity. These three, but the greatest of these is charity. 1 Corinthians 13:13. These things I spoken unto you, that I give my joy unto you, and my joy might be full. John 15, verse 11. Thou will keep him in perfect peace, because whose mind stayed on thee, because he is trusted in thee. Isaiah 26:3. Put on therefore as the elect of God, holy and beloved, bowls of mercy, kindness, humbleness of mind, meekness, and long suffering. Colossians 3:12. That the servant of the Lord must not strive, but be gentle unto all men, apt to teach, patience. 2 Timothy 2:24. Therefore to him knoweth to do good, but doeth it not, to him it is sin. James 4:17. Let us hold fast the profession of faith without wavering, for he is faithful that promised. Hebrews 10:23. Take my yoke upon me and learn of me, for I am meek, lowly in heart, ye shall find rest unto your souls. Matthew 11:29. And Jesus said unto his disciples, if any man come after me, let him take him his cross and follow me. For whosoever shall save his life shall lose it, but whosoever shall lose for my sake shall save it. Matthew 16:24-25. And ye approve things that are excellent, and may be sincere and without offense till the day of Christ, being filled with fruits of righteousness, for by the Lord Jesus Christ, unto the glory and praise of God. Philippians 1, verse 10 and 11. Memory verse for next week: Beginners and Tiny Tots. Psalm 104, verses 29-30. சங்கீதம் 104 அதிகாரம் 29-30 வசனங்கள். KG and Primary. Matthew chapter 5, verses 24-26. மத்தேயு 5 அதிகாரம் 24 வசனம் முதல் 26 வசனம் வரை. Juniors, inters and seniors. Matthew chapter 5, verses 47-48. மத்தேயு 5 அதிகாரம் 47-48 வசனங்கள். Psalm 117, verses 1 and 2. சங்கீதம் 117 அதிகாரம் 1-2 வசனங்கள். Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen: 94444 41048 and 98408 11897. Hey kids, praise the Lord. Nice to meet you on this online Sunday class platform. So today we are going to be starting a new series
called Unsung Heroes of the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தம்பி தங்கைகளே, உங்களை இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு புதிய தொடரை நாம் துவங்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மறைந்து அல்லது அதிகமாக பேசப்படாத சிலரை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So here you see on the screen the scripture portion, Acts chapter 23, the first 35 verses. You read there about an incident, about a young boy who does something. He is not named in scripture or in the Bible, but we are naming him as Paul Jr. So you will come to understand why we have named him as Paul Jr. in the following slides. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எங்கிருந்து இந்த பாகம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் முதல் 35 வசனத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே ஒரு சிறு பையன் ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவனுக்கு சிறிய பவுல் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுக்கு சிறிய பவுல் என்று பெயர் நாம் சூட்டுகிறோம் என்பதை பின்வரும் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். So here is the background. The Apostle Paul is under arrest in Jerusalem because of false accusation by the Jews, and because Paul is a Roman citizen that demanded a fair hearing. So the Roman commander in charge set up a meeting with the Jewish priests and the Sanhedrin, but when you read what you read there is that this meeting ended in chaos. So Paul was put back in protective custody. But the important thing here is that the next day over 40 Jews got together and they made a pact or a vow, saying that they will not eat or drink anything until Apostle Paul is dead. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலே தவறான குற்றச்சாட்டின் நிமித்தமாக, யூதர்கள் அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டை வைத்த நிமித்தமாக அங்கே சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறார். அவர் ரோம குடிமகனாக இருக்கிறபடினாலே அதை விசாரித்து பின்புதான் அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது நிமித்தமாக அந்த யூத ஆசாரியர்களோடு கூட ஆலோசனை சங்கத்தாருக்கு ஒரு கூட்டத்தை வைத்த போது அந்த கூட்டமும் கூட ஒரு குழப்பத்தில் முடிகிறது. அது நிமித்தமாக அப்போஸ்தலர் மீண்டுமாக சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார். முக்கியமான காரியம் என்னவென்றால், அடுத்த நாளிலே 40 யூதர்கள் ஒன்று கூடி அப்போஸ்தலனாகிய பவுல் கொல்லப்படும் மட்டுமாக நாங்கள் உணவு உண்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஆணையிட்டுக் கொள்கிறார்கள். So here comes the hero of the story. So I think now you'll understand why we called him Paul Jr. So he is none other than Paul's own nephew. So what happened is, this little boy, or a teenager perhaps, he heard about the plan to kill Paul and he went to the barracks and he told Paul. And so this matter was told to the centurions, who immediately they took him aside. And when you read in the scripture, what happened is that Paul is now taken from Jerusalem in the middle of the night. So the plan to kill him fails actually. So this is a very insignificant, maybe insignificant in your eyes. All that this person here, that is Paul's nephew, is doing here is he overheard something and he is going and telling the appropriate person. That's what he does. இங்கே என்ன நடக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சகோதரனுடைய மகன், ஏன் இவனுக்கு சிறிய பவுல் என்று பெயர் சூட்டினோம் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த யூதர்கள் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிற காரியத்தை அவன் கேள்விப்பட்டு அப்போஸ்தலன் பவுலிடத்திலே போய் அதை சொல்லி, பின்பு அது தளபதிக்கு போய் அதை சொல்லப்படுகிறது. அது நிமித்தமாக நீங்கள் அந்த வேத பாகத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுலை நள்ளிரவிலே எருசலேமிலிருந்து கொண்டு போய் விடுகிறார்கள். நிமித்தமாக இந்த யூதர்கள் போட்ட திட்டமானது நிறைவேறவில்லை. இதுதான் இந்த சம்பவம். So little children, what do we learn from this very small incident? That whoever you are, you might feel very insignificant or maybe worthless even, but God can still use you. That's the lesson which you learn from this. Okay, you need not wait
until you are older to serve God. Right at this very small age, you can serve God. That is the lesson we learned through this incident. So on your screen you see that verse, 1 Timothy chapter 4 verse 12. You can read it in your Bibles. This is Apostle Paul giving advice to young Timothy. Though this is given to a young man Timothy, you can also apply it to yourself, whatever age you are. Don't let anyone despise you. You can be an example to even mature believers, showing forth Christ by the way you live, by your faith and by your love. சின்ன பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நீங்கள் கற்றுக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும். பெரிய காரியங்களோ சிறிய காரியங்களையோ செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் வளர வேண்டும் என்ற வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை உலகத்தார் கண்களிலே, மற்றவர்கள் கண்களிலே இவன் சின்ன பையன் தானே என்று சொல்லி உங்களை அவர்கள் ஒதுக்கலாம். ஆனால் ஆண்டவர் யாராக இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே அங்கே போடப்பட்டிருக்கிற வேத வசனமானது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வாலிபனாகிய திமோத்தி கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் கூட நீங்கள் அதை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். யாரையும் உங்களை சின்ன பையன் தானே என்று சொல்லி அவ்விதமாய் உங்களை நடத்த நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, வளர்ந்தவர்களுக்கும் கூட உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அதை தான் இந்த மிகவும் சிறிய ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். So children, I want you to make a commitment today. Commit saying that you also will be like this junior Paul, meaning be available to God. What you do for God might seem very trivial or a little thing, but the impact it brings will be great. You may not know the impact, but God is seeing that, and when you are available, God will use you. So சிறு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும். இந்த சிறு வயதிலும் கூட நான் கர்த்தருக்கு நான் கிடைக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் ஒருவேளை மிகவும் சிறிய காரியமாக இருக்கலாம் மற்றவருடைய கண்களிலே, ஆனால் அதன் மூலமாக கொண்டு வருகிற விளைவை பார்க்கும்பொழுது அது மிகவும் பெரிதாக இருக்கும். Thank you. Hope you like this very small presentation and hope this will be useful to you in your life. தம்பி தங்கைகளே, மிகவும் நன்றி. இந்த ஸ்லைட் மூலமாக, ப்ரெசன்டேஷன் மூலமாக இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. It's time to remember the children who celebrated their birthday last week. The following children have celebrated their birthdays last week. First, we have Abhishek from senior. He has celebrated his birthday on the 2nd of June. We claim this promise for him. Psalm chapter 34 verse 9. O fear the Lord, ye saints, for there is no want to them that fear him. Next, we have Hannah Hepzibah from senior. She has celebrated her birthday on the 3rd of June. We claim this promise for her. Matthew chapter 6 verse 32. For your heavenly Father knoweth that ye have need of all these things. Next, we have Stephen Wesley from junior. He has celebrated his birthday on the 5th of June. We claim this promise for him. Hebrews chapter 6 verse 10. For God is not unrighteous to forget your work and labor of love, which ye have shewed toward his name, in that ye have ministered to the saints and do minister. Next, we have Hannah Trifena from senior. She has celebrated her birthday on the 8th of June. We claim this promise for her. Exodus chapter 33 verse 17. For thou hast found grace in my sight, and I know thee by name. Let's close our eyes for the closing prayer. அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே,
எங்கள் கர்த்தரும் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வல்லமான நாமத்தினாலே அடையவனும் பாதம் பணிந்தும் பெற்றிருக்கிற வாழ்த்துகிற வணங்குகிறேன். இன்னொரு கர்த்தருடைய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு எங்களுக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்துங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை அதை தன்னுடைய மனதில் வைத்து அந்த ஏற்ற காலத்தில் அதன் பலன் கொடுக்கும்படி நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். அந்த உலகமெங்கும் பார்க்கிற அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த சம்மரில் ஆண்டவரை அநேக இடங்களிலே விபிஎஸ் நடந்தது. ஆண்டவரை நீர் ஆண்டவரை அதை ஆசீர்வதிக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விபிஎஸ் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் நண்பன் கட்டளப்படுகிறோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவரை மை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உமக்காக ஜீவிக்கிறவர்களாக அநேகர் ஆண்டவரை மிஷனரிஸாக ஆண்டவரை லீடர்ஸாக மாற நீரை உதவிசமாக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் சிக்காக இருக்கிறாங்களோ ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் நீர் அவர்களை தொட்டு சுகம் கொடுத்து ஆண்டவர் நல்ல ஆரோக்கிய சுகபலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை இந்த சம்மர் முடிந்து அநேகர் ஆண்டவரை ஸ்கூல் ரிஓப்பன் ஆகி போயிருக்கிறாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நியூ அகாடமிக் இயரில் ஆண்டவரே புதிய வண்ணமாக நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே இந்த எஜுகேஷன் விஷயத்திலும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். இந்த வரும் நாட்களிலே ஆண்டவரே தானியேல் போல யோசேப்பு போல உயர்ந்த ஸ்தானங்களில் காணப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்கள் உதவியாளர்களாக காணப்பட உம்முடைய மினிஸ்ட்ரியில் ஆண்டவரை எந்த ஒரு தடை இல்லாதபடி அவர்கள் ஆண்டவரை அந்த பொசிஷனில் ஆண்டவரை காணப்பட நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் 10th 11th 12th ஆண்டவரே பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்காக ஆண்டவரை நீர் உதவி செய்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மேற்படிப்புக்காக ஆண்டவரே கோர்ஸ் செலெக்ஷனுக்காக காணும் பொழுது நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரை படத்தில் இருந்த ஞானத்தை தந்து ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய போகிறீரோ அதுக்கேற்ற ஆண்டவரை கோர்ஸ் எடுத்துக்கொள்ளும்படி நீரை உதவி செய்யமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஃபீஸ் விஷயத்திலும் ஆண்டவரை அவர்களை தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வாரத்திலே ஆண்டவரை பக்சிங் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கை வரலாறுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அவருடைய ஆண்டவரை ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் ஆண்டவரை அநேக டெஸ்டிமோனிஸ் ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஜப வாழ்க்கைக்காக எங்களை முன்மாதிரியாக வைத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சேலஞ்ச் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை சொந்தமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை அவ்விதமாக நாங்கள் ஜபத்தில் தளர்த்திருந்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதாக காணப்பட நீரை உதிசயமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அவரை போல ஆண்டவரே முன்மாதிரியாக காணப்பட உதவிசயமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய டெஸ்ட்மனி யூனிட்டி ஆண்டவரை நீர் கட்டளையிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வளர்ச்சியை நீரே கட்டளையிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விதமாக ஆண்டவரை எங்களுடைய மினிஸ்ட்ரி உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவரே கடந்த வாரத்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவர்களுக்காக வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரை அபிஷேக்காக வருகிறோம். சீனியர் கிளாஸ் ஸ்டீஃபன் வெஸ்லி, ஹேனா ஹெப்சிபா சீனியர் கிளாஸ், ஹேனா ட்ரைஃபோனா சீனியர் கிளாஸ் ஆண்டவரை கடந்த வாரத்தில் ஆண்டவரை பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய ஆண்டவரே ஆண்டிலே ஆண்டவரை புதிய வண்ணமான ஆசிரங்களை கட்டளையுடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களிடத்துலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வரும் நாட்களிலே உமக்காக சாட்சியிலும் ஜீவிக்க நீரை உதிசமாக ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கிய சுபல் தந்து வழிநடத்துடன் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாக அவரோட குடும்பங்கள் ஆசிரியக்கப்பட நீரை உதிசமாக ஜெபிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டவரே எங்களுடைய சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இன்றைக்கு நீர் ஆண்டவரை கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட நீரை உதிசமாக ஜெபிக்கிறோம். நீர் வரும் வரைக்கும் ஆண்டவரை தொடர்ந்து நீர் எங்களோடு எங்களுடைய பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தி உற்சாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பணிவிடை செய்வர்களாக காணப்பட உதிசமாக ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்திலும் நாங்கள் உங்களை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துவர்களாக உமக்கு மகிமை கொண்டு வரலாக நீரை எங்களை ஆண்டவரை ஆசீர்வித்து வழிநடத்துடன் ஜெபிக்கிறோம். இந்த ஜபங்களை விண்ணப்பங்களை நீர் கேட்டதுக்காக நன்றி செலுத்தி எங்கள் ரட்சகர மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிற பரலோக பிதாவே, ஆமேன். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be
glory and dominion forever and ever. Amen.